யார் வீட்ல வந்து யாரா நீ? என்ன தைரியம் இருந்தா கையடா. நீ யாரடா? நீ யாரடா அவரை கேட்கறதுக்கு? அவர் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இன்னும் 10 நிமிஷத்துல என் புருஷனாக போறேன். ஏய், உன் கல்யாணத்தை பத்தி அம்மாவோட கணக்கு கொண்டு இருக்குன்னு தெரியும்ல. நீ இந்த வேலை பண்றன்னு தெரிஞ்சது உயிரையே விட்டுரும். என்ன செய்ய சொல்ற? முறையா பண்ணலாம் தான் அவ அப்பா கிட்ட கேட்டோம். என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டாரு. என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஜெயில இருந்து வந்த அண்ணன் இருக்கான், ரோட்ல சுத்துற ஒரு தம்பி இருக்கான்னு சொல்றியா? இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணை யார் ஏத்துக்குவா? அவங்க அப்பா ஏத்துக்கல, நம்ம அம்மா எப்படி ஒத்துக்கும்? உங்களால ஏன் வாழ்க்கை கெடுத்துக்கணுமா? நீ போய் பேசுறியா சொல்லு. பெரிய இவ மாதிரி பேசுவோம். நான் பேசுறேன். நீ பேசுறியா? என்ன பேசுவ? சொல்லு, என்ன பேசுவ? பேசுறேன்னு சொல்றாருல, பேசிட்டோம். இத்தனை நாள் வெயிட் பண்ண நாம இன்னும் 2 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? பிளான 9 ஃப்ளோர்ஸ்க்கு மாத்திரு. சார், நமக்கு 7 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் தான் பெர்மிஷன். அதை நான் பாத்துக்கிறேன், சொன்னதை மட்டும் செய். சொல்ற சார், உங்களை பாக்குறதுக்கு சீனுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவர் அனுப்பட்டுமா? எந்த சீனு? அவனை லான்ல நிக்க சொல்லு. டேய், இப்ப பேச போறது உன் தங்கச்சி மேட்ரு. எப்பவும் போல இருந்துடாத, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. சார் வந்துட்டாங்க. வணக்கம் சார். சொல்லு. அதான் சார், சுவாதி என் தங்கச்சி, உங்க பையன் கூட. ஓ, நீதானா? நாய் ரொம்ப நேரமா குலைக்குது என்னடான்னு நினைச்சேன். ஜெயிலுக்கு போய் வந்தவன் தானே? உங்க அம்மா என்ன பண்ணுது? ரயில்வேஸ்ல ஜிஎம்மா கிளர்க்கு. செக்யூரிட்டி சார், உன் சம்பளம் எவ்வளோடா? 12,000 சார். இப்போ உங்க அம்மா அது 7,000 8,000? நல்லா போட்டிங்கடா பிளான். பெரிய வீட்டு பையனை பிடிச்சா மொத்த குடும்பமும் வந்து செட்டில் இல்லைன்னு நினைச்சிங்களா? பிளான் உண்டா? உங்க அம்மாதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடி. பரோல்ல தானே வந்த. நான் நினைச்ச ஒரு போன் கால் மறுபடியும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பாத்தியா, நீங்க நிக்கிறது என் நாய்க்கே பிடிக்கல. உன் தங்கச்சி எப்படா நான் வீட்டுக்குள்ள விடுவேன்? இன்னொரு வாட்டி நான் உன்னை இங்க பார்த்தேன், போடா. டேய் வாடா. சார், ஒரு சின்ன சஜஷன். என்ன? வாசல்ல நாய் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு வச்சிருக்கீங்கல்ல, அத நாய்கள் ஜாக்கிரதைன்னு மாத்திக்கங்க சார். ஏய், உட்கார்றா. ஏய், வேட்டியா வந்துட போதுரா, உட்கார்றா. சீனோ, என்னாச்சு? ஒன்றுலண்ணா. சீனோ, என்னாச்சு சொல்லு. பிறந்தா பணக்கார வீட்டில் தானே பிறகணும். எங்களை மாதிரி பிறகுறதுலாம் வேஸ்ட்டுண்ணே. பணக்காரங்களுக்கு தானே இந்த லவ், சொந்தம் இதெல்லாம். நாங்களாம் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அம்மாவுக்கு என்ன மூன்ற பயத்தில் தான் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினேன். ஏதோ புடுங்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு போனேன். அம்மா அசிசியமாக பேசுகிறான், ஒன்றுமே பண்ண முடியல. பயமாக இருக்குதுண்ணா. தங்கச்சி ஆட்டி சொல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அம்மா தாங்க. நீ தானே புரிஞ்சுது என் தகுதி என்ன. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். மிஸ்டர் காளிதாசன். என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வேலை முடிஞ்சாகணும். சார், பிரசாத் சார், என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? தகவல் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களோட 5 நிமிஷம் பேசணும். வாங்க சார். விக்ரம் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. சொல்லுங்க சார். இதுக்கு மேல உங்க இஷ்டம். சார், விக்ரம் சார் கிட்ட 1 hour டைம் கொடுக்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார்.
வணக்கம்மா. உள்ள வரலாமா? அம்மா, என் பேரு காளிதாஸ். எனக்கு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் இருக்கு. நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன்னு. என் பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சி போச்சு. அது அவன் மேல தப்பு இல்லை. என் பையன் போய் கேட்டப்போ எல்லாம் அம்மா இஷ்டம்னு சொல்லிடுச்சான். அப்பவே உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சு போச்சு. இதுதான் வளர்ப்பு. உங்க பொண்ணு இல்ல. பணம் கிடைக்குமா, ஆனா குணம் கிடைக்குமா? அது பொறப்புலயே வரணும். பிள்ளைங்க ஆசை முக்கியம்தான். ஆனா நாங்க உங்க தகுதிக்கு. தகுதி என்னம்மா? இப்போ கண்ட நாய்கிட்ட எல்லாம் காசு இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு, அதானே நமக்கு வேண்டியது. இப்ப உங்க மக எங்க வீட்டு பொண்ணு. யோசிக்காதீங்க. சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சம்மதம் தானே? சரிம்மா, நாங்க புறப்படுறோம். காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. 1 ஹவர்ல நாங்க போய் ஆகணும். இது நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். வரேம்மா. வரேன். வாடி. வரேங்க. சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. போய் அனுப்பிட்டு வா. ஏரியா ரொம்ப டீசென்ட்டா இருக்குடா. அம்மா சுவாதி, நீ ஹாப்பி தானே? உங்க அண்ணனுக்கு போன் போட்டு இங்க எல்லாரும் ஹாப்பின்னு சொல்லிடுமா? சொல்லிடுவல்ல? வரேன்.